தூத்துக்குடி தொகுதியில் வெற்றி பெற்றால் திருச்செந்தூர் தொகுதி சட்டமன்ற தேர்தல் செலவை ஏற்றுக்கொள்வதாக கூறிய அதிமுக வேட்பாளரை அவரது மாமனாரும் முன்னாள் அமைச்சருமான SP சண்முகநாதன் மேடையிலேயே கடிந்து கொண்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது. தூத்துக்குடி தொகுதியில அதிமுக வேட்பாளரா சிவசாமி வேலுமணி அறிவிக்கப்பட்டிருக்காரு. முன்னாள் அமைச்சரான SP சண்முகநாதனுக்கு உறவினரா இருந்தாலும் தான் சிபாரிசு செஞ்ச ஆட்களுக்கு சீட் தராம சிவசாமிக்கு தந்ததுனால அவரு கோவத்துல இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த நிலையில தூத்துக்குடி தொகுதிக்குட்பட்ட ஆழ்வார் திருநகரி அருகே அதிமுக கூட்டணி கட்சியினரோட செயல் வீரர்கள் கூட்டம் நடந்துச்சு. இதுல பேசின அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணி, நாடாளுமன்ற தேர்தல்ல ஜெயிச்சா திருச்செந்தூர் தேர்தல்ல அதிமுக சார்பா போட்டியிடுற வேட்பாளரோட முழு செலவையும் தானே ஏத்துக்கிற அப்படின்னு சொன்னாரு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த திருச்செந்தூர் தொகுதியில நம்ம இருக்கக்கூடிய நிர்வாகிகள் நல்ல வேலை பார்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தை விட நம்ம அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற போகும்போது இன்றைக்கு சத்தியமாக சொல்கிறேன், நான் நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றால் திருச்செந்தூர்ல யாரு நம்ம அதிமுக அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றால் அந்த தொகுதியில வருகின்ற சட்டமன்ற தொகுதி திருச்செந்தூர் தொகுதியில எடப்பாடியார் யார வேட்பாளராக இருக்கிறாலும் அந்த முழு செலவில் சத்தியமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா இதை எதிர்பார்க்காத முன்னாள் அமைச்சரான SP சண்முகநாதன் மேடையில் இருந்தவங்க கிட்ட இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு முணுமுணுத்தாரு. இதே கடுப்போட மைக்க பிடிச்ச சண்முகநாதன் எங்க எதை பேசணுமோ அங்க அதை மட்டும்தான் பேசணும்னு வேட்பாளரும் தன்னோட உறவினருமான சிவசாமிய ஒரு வாங்கினாரு. முன்னேற்ற கழகத்துக்கு தான் ஓட்டு. வேட்பாளர்ன்றது எத்தனை பேர் வருவாங்க, அங்க இருக்கிறவங்க திடீர்னு எல்லாருமே வேட்பாளர் வருவாங்க. உனக்கு வந்து எனக்கு காப்பு மாதிரி கடம்பூராட்சி தான் எனக்கு சீட் வாங்கி கொடுத்தாங்கன்னு பேசிக்கிறார். அப்புறம் அந்த வார்த்தைகள் எல்லாம் அவரு காப்பு மாதிரி கையை பிடிச்சிட்டு போய் சாதம் பார்த்து அவரை பார்த்து இதை பார்த்து வேட்பாளராக வந்து கடம்பூராட்சி தான். அதை சொன்னா எவன் ஓட்டு போட மாட்டான். எடப்பாடியார் தான் உனக்கு தந்திருக்காரு. எடப்பாடியார் தான் ரெட்டை தந்துருக்காரு. படிவத்தை கையெழுத்து வரணும். இருக்கிற கலர தொண்டர்கள் யாருனாலும் சரி ரெட்டை சின்னத்துக்கு ஓட்டு போட மக்கள் தான் வந்திருக்காங்களே தவிர வேற யாரும் இருக்குவாங்க. நானே இந்த கட்சி விட்டு போனாலும் கூட 4 பேர் கூட வரமாட்டான். நானே சுயேட்சை இருந்தா கூட 5000 ஓட்டு வர முடியாது. இதுதான் அதிமுகவுடைய நிலைமை. ஆனா இது அத்தனைக்கும் சிரிச்ச முகமாவே இருந்த அதிமுக வேட்பாளர் ஒரு கட்டத்துல விளக்கம் கொடுக்க முயற்சித்தப்போ மைக்க அவர்கிட்ட கொடுத்துட்டு அமைதியா உட்கார்ந்துட்டாரு சண்முகநாதன். தேர்தல்ல ஜெயிக்கிறதெல்லாம் அப்புறம் முதல்ல வேட்பாளருக்கும் முன்னாள் அமைச்சருக்கும் ஒரு பிணைப்பு உண்டாக்குங்கன்னு கூட்டத்துல கலந்துகிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பேசிக்கிட்டே அங்கிருந்து கிளம்புனாங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.